எவன் அப்பா விட்டு சத்த எவன் அடிக்கிறது? நிறுத்திடுறேன்ல. நீ வா. என்ன தம்பி, நீ 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 ரங்காவோட புள்ள. ஆமா, லிங்காவோட பேரன். யோ, ரங்காவோட புள்ள லிங்காவோட பேரன் தானே? ஆமா, அப்பா தாத்தா கரெக்டா. அவனுக்கு ரெண்டு பேரும் விக்க வச்ச மாதிரி இருப்பாங்க. அதை ஈஸியா கண்டுபிடிச்ச நீ. நெக்ஸ்ட், உங்க அப்பாவும் தாத்தாவும் எத்தனை பேருக்கு நல்ல காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? நிறைய பேருக்கு வாரி வாரி கொடுத்துருக்காங்க. ஏன் எனக்கு வீடு கொடுத்ததே உங்க அப்பா தான். இந்த செயின் கூட அப்பா கொடுத்ததுதான். இன்னும் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். 8 பவுன் அந்த காலத்திலேயே. உன்ன மாதிரி ஆளுங்களை இப்படி பண்ணி தான் என்ன நடுத்தல நிப்பாட்டானுங்க. இல்ல, தர்மம் தலகாக்கு. அதான் தர்மம் தலகாக்கு. அடுத்த வாரி கொடுத்தா வச்சுக்க. நல்லா வாங்கி வேண்டாம். ஏதோ பெரிய மனுஷன் பாக்குறேன். ஆமா ஆமா, நான் தியேட்டர் வாங்குறது பணம் சேர்த்துட்டு இருக்கேன். இடிக்கிறாங்க கேள்விப்பட்டேன். அதை அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன். இதுக்கு வெயிட் பண்ண முடியாது. அந்த ஆள் பார்க்கணும். அது என்ன பண்ணோம்? செட்டியார அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று, ஒரு கொரியன் கம்பெனியும் செட்டியாரும் சேர்ந்து தான் இங்கே காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கொரியன் கம்பெனி விசிட்டிங் கார்டு என்கிட்ட இருக்கு. இதை எடுத்துகிட்டு போனால் செட்டியாரை பார்க்கலாம். அது வரைக்கும் தியேட்டர் அடிக்க பார்த்துக்கண்ணா. அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. நான் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு லெட்டரை போட்டு ஒரு 2 மாதம் தள்ளி போடுறேன். அதுக்குள்ளே செட்டியார்ட்டு தியேட்டரை வாங்கிடு. ஆனால் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. போயிட்டு சரி சரி. இரு, ஒரு நிமிஷம். இப்படியா போகிறது? புது ட்ரெஸ் வாங்கி அதை போட்டுட்டு டீசெண்டாக பார்த்துக்கலாம். இவனை கூட்டு போகாத, உள்ளே விட மாட்டாங்க. நல்ல வேலை, செயினோட போச்சு. அவள் அப்பா எனக்கு கொடுத்த வீடு ஞாபகத்துக்கு வரல. முருகா, இவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆளாட கட்டுவான். குட் மார்னிங் செட்டியார். ஹவ் ஆர் யூ? நான் கூட செட்டியாரோட பழைய படத்தில் காட்டுற மாதிரி தொந்தி தொப்புமா நாமத்தை போட்டு கருப்பாப்பீங்கன்னு பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தா ஃபாரின் செட்டியார் மாதிரி பக்காவா இருக்கீங்க. யார் அவன்? தியேட்டர் விஷயமா கொரியன் கம்பெனிலேருந்து பேச வந்திருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் வாங்க. சின்ன வயசுல சார். டாக்குமெண்ட்ஸ் ப்ளீஸ். பார்த்துடலாமா? எப்படியே படிச்சு கட்டுவா. பகலே சருகு ஒப்பந்த பத்திரம். சென்னை போட் கிளப் கதவையன் 10 முதல் பிரதான சாலையில் வசிக்கும் செட்டியார் குரூப்ஸ் நிறுவனத்தை அதிபராகிய நான், சென்னை ராயபுரம் கதவையன் 9 ஃபக்கீர் சாஹிப் தெருவில் வசிக்கும் லேட் ரிங்காவின் பேரனும் லேட் ரங்காவின் மகனும் ஆகிய ஜுங்கா அவர்களுக்கு சுய நினைவுடன் எழுதித்துள்ள ஒப்பந்த பத்திரம் என்னவென்றால் 8 கிரவுண்ட் பரப்பளவு உள்ள, அதாவது 19,110 சதுரடி அளவில் உள்ள சினிமா பாரடைஸ் திரையரங்க கட்டிடத்தையும், அதை சார்ந்துள்ள கேண்டீன் மற்றும் வாகன நிறுத்தமிடம் தெற்கில் அமைந்துள்ள காலிமனை விட்டு மொத்த இடத்தையும் இனி ஜுங்காவும் அவரது வாரிசுதாரர்களும் ஏகபோக உரிமையுடன் அனுபவித்துக் கொள்ளலாம் என உறுதியளித்து விற்பனை செய்கிறேன். அதற்காக 1 கோடி ரூபாய் முன்பணமாகவும் மீதி தொகை 1 வருட காலத்துக்குள்ளோ அல்லது ஜுங்காவிற்கு வரும் அசைன்மெண்ட் அமைவதை பொறுத்து பொறுமை காத்து தவணை முறையில் பெற்றுக்கொள்ள சம்மதித்து ஒப்புதல் தருகிறேன். தாங்கள் எந்த சிங்கன அரசியல் ராவடியும் செய்யாது இருந்தால் நாங்கள் எந்த ரப்சரும் ராவடியும் செய்ய மாட்டோம். இந்தாங்க செட்டியார், இன்ட்டு மார்க் போடுறதுல கையெழுத்து போடுங்க. டீலை முடிப்போம். நன்றி, வணக்கம். என்ன கண்ணை சுருக்குறீங்க? டேய், செட்டியார் நம்மள போல இருக்கு. காசு மேல வை. ஓகேவா? காசுல விட்டு கரெக்டா இருப்ப செட்டியார். எத்து போய் காட்டு. பாருங்க சார், முழுசா 1 கோடி ரூபாய். பாருங்க, இதுக்கு மிஷின் வச்சிருப்பீங்களா என்றதுக்கு? அதுல உள்ள விட்டு எண்ணிக்கோங்க. காயின் இருக்கும், மிஷின் பத்திரம். பணம்லாம் தேவையில்ல, நீயே வச்சுக்க. உன் தியேட்டர் ரெனோவேஷனுக்கு என் கிஃப்டா இருக்கட்டும். பெஸ்ட். டேய், செட்டியார் மனசு வந்து உள்ள வை. ஜிப்போடு மூடு மூடு மூடு. என் கால் பண்ண வை வை. இப்போ இவங்க அப்பனை தாத்தாவை ஏமாத்தி தியேட்டர் எழுதி வாங்கிட்டோமே. இப்போ இந்த புள்ள சூது இல்லாம வந்திருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு யோசிச்சு அந்த 1 கோடி ரூபாய் திருப்பி கொடுத்த பாரு. செட்டியார், நான் ஒரு மேட்ரு சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. இது வரைக்கும் நான் யாருக்குமே சொன்னதில்லை. என் லைஃப்ல நான் பார்த்ததுல பெஸ்ட் கேரக்டர் நீ. Sit down, man. Sit down. It's okay. எப்படி நம்ம இங்கிலீஷ்? சூப்பர். டன். Shall I tell you something about corporate culture? சொல்றது புரியுதான்னு கேட்டேன். The only difference between the rich and the poor is how they successfully use their time. டைம் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நல்ல நேரம் முடிவில் சைன் பண்ணி வச்சுக்கோங்களேன். டக்குன்னு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். வெஜ்ஜாக இருந்தாலும் பரவாயில்ல.
உட்காருங்க. சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த ஷர்ட் எங்கே வாங்கினீங்க? பிடிச்சிருக்கா? நான் நினச்சேன், நான் புது சட்டை போட்டுன்னு வரும்போது நீ கேட்பேன்னு நினச்சேன். எவ்வளோன்னு சொல்ல, சும்மா சொல்லு. இந்த மெட்டீரியல் பார்த்து சொல்லு. No, sir. Please understand. மெட்டீரியல் சொல்லுறது தெரியும். Please. சரி விடு, சும்மா சொல்லுங்க. ஒரு 3,000-4,000 rupees. குஞ்சியா 4 ரூபா குமார் சேஸ். உனக்கு பண்டிகை ட்ரெஸ் வச்சுக்கோங்க. நம்ம ஏரியா பக்கம் வந்து டேர்னில் நின்று கால் பண்ணேன். உன் காரில் உள்ள போகாது. எவ்வளோ வளர்த்துக்கலாம். குட். என்ன, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். எனக்கு கதை இங்கே பார்த்தியா? சொல்லு. நீ இப்போ சொன்னிய ஒரு கடை, ஷாப், சம்திங் லைக் தட். ஒரு பையன் அந்த கடைக்கு போய் சேல்ஸ்மேன் கிட்ட இந்த ஷர்ட் எடு அந்த ஷர்ட் எடுன்னு சொல்லியிருக்கான். He was totally confused. அந்த கடைக்காரன் அவன்கிட்ட கேட்டதுக்கு 20 வருஷம் முன்னாடி அவன் அப்பா கூட வந்து ஒரு ஃப்ளாரசன்ட் கிரீன், ஃப்ளாரசன்ட் சார் கிளிப்பச்சை, கிளிப்பச்சை ஷர்ட் 100 ரூபாய் கொடுத்து வாங்க ட்ரை பண்ணியிருக்கான். அன்னைக்கு அவனால் அது வாங்க முடியலன்னு இன்னைக்கு அதே 100 ரூபாய் கொண்டு வந்து அந்த ஷர்ட் வாங்க வந்திருக்கான். யார் சார் அவன்? சரியா லூஸ் ரூபாய் போல இருக்க. அவன்லாம் கூட்டு கடை பக்கம் வந்துடா சார். அப்புறம் அந்த கடை உணர்வு மண்டை சூடு பிடிச்சவன் பிரச்சனை ஆகிடும். ஒரு ஊரில் ஒரு குளம் இருந்ததா. அங்கே ஒரு பையன் டம்ளர் வச்சு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தானா. அவன்கிட்ட கேட்டதுக்கு 30 வருஷம் முன்னாடி என் தாத்தா இந்த குளத்தில் ஒரு குழாங்கல்ல போட்டாரு, அதுக்கு டம்ளர்லேயே தண்ணி ஃபுல்லாக குடிச்சு குளத்தை காலி பண்ணி அந்த கல் எடுக்க போறேன் நான். இன்னைக்கு காலில் கூட ஒரு தெருனா ஏதோ மிதிச்சு கதவை திறந்துருக்குன்னு உள்ள வந்துடுச்சு. செட்டியார், நான் அளவுலாம் போனா எங்கேருந்துடா வரீங்க நீங்களா? என்ன முறைகிற? ரவுடி டான்னு மிரட்ட வரியா? உன் அப்பன் தாத்தா எல்லாரையும் பார்த்த வேண்டானா? எங்க அப்பனும் தாத்தனும் ஒன்று பார்த்ததுனால தான் நான் இன்னைக்கு ஒரு 7 டானா ஒன்று வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. 7, the most misused word in the dictionary. இந்த நாட்டோட சாபக்கேடே ஏழைங்க தான். எந்த டெவலப்மெண்டல் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு ஏர்போர்ட் கட்டணும்னா ஏழைங்களை பாதிக்கும். ஒரு பைப் லைன் போடணும்னா ஏழைங்களை பாதிக்கும். ஒரு ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா ஏழைங்களை பாதிக்கும். என்னடா அது? இந்தியா ஒரு வல்லரசு நாடு ஆகணும்னா ஒரு சிம்பிள் வழி இருக்கு. ஊர்ல இருக்கிற ஏழைங்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கொளுத்திட்டு வந்துட்டா காசு எடுத்துட்டு. மூஞ்சி பார்த்தாலே தெரியல 1 கோடி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு. அதே மூஞ்சில 1 கோடி ரூபாய் நான் எப்படி சம்பாரிச்சேன்னு தெரியுதா? Throw him out. பட்ட பகலே குடிரே ராஸ்கல். ஏய், ஆளு சரிடா. நீ ரோடியா நான் ரோடியா? ஐயோ பூசடி கிஸ்டான் செத்தான். ஷாட். சோடா. என்ன சொன்ன? ஏழைங்கன்னா உனக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சா? கொளுத்திருவன்ற அந்த ஏழைங்க யூஸ் பண்ணுறதுல உங்க கம்பெனியில் 1 ரூபாய்க்கு ஷாம்பு, 2 ரூபாய்க்கு பருப்படி, 5 ரூபாய்க்கு நூடுல்ஸ், 10 ரூபாய்க்கு டாப்பை போடுறீங்க. ஏன் 1 கோடி டாப்பை போட வேண்டியதானே? பணக்காரங்க ஒன்றாக சொல்லிட்டு இருப்பீங்க. 10 ரூபாய்க்கு டாப்பை போட 3 ரூபாய் பிடிச்சிருங்க. ஏமா போட்டு காசு வழி எழுதுறா. ஏன்னா நம்ம பரபர சொத்தோட எக்ஸ்ட்ரோட கொஞ்சம் பொறுப்பா பேசுனா உன் பணக்கார பருப்பை காட்டுறேன். இந்த குக்கர்ல வச்சு நான் வச்சிருவேன். என்ன கதை? ஒருத்த பச்சை சட்டை தேடி போறான் 100 ரூபாய்க்கு. ஏய், அவனுக்கு அவங்க அப்பா மேல இருக்க லவ்வுக்கு அதே பச்சை சட்டை கிடைக்கடா. இன்னொருத்த கூழங்களை தேடி நான் சொன்னல, அவன் தமிழ்ல இல்ல ஸ்பூன்ல மொண்டு குச்சி அவன் ஆடு வாரத்துல ஃபுல்லா குளத்தை காலி பண்ணி அந்த கூழங்களை காலி பண்ணி போடா. கடைசியா ஒன்று சொன்னீங்க, தெருவில் ஒன்று ஏதோ ஒன்று மிதிச்சு திறந்து வீட்டில் வந்துருச்சுன்னு. நாய், அந்த நாயோட காலை பிடிச்சி கெஞ்சி விடா. தேட்டர் எழுதி குத்தானே எழுதி வைக்கணும். நீ துங்காவுக்கு தேட்டர் எழுதி கொடுக்கடா. எழுத பாக்க பத்திர தட்டியா எத்தாச்சு பா. பேட வட்டியா எடுத்துறப்பா. நான் இன்னொரு மாதிரி சொல்றேன். இது என் லைஃப்ல நான் யார்கிட்டயும் சொன்னதில்ல. என் லைஃப்ல நான் பார்த்ததுல ஒஸ்ட் கேரக்டர் நீ. சாரி. ஏய், நம்ம எதுவும் யூஸ் பண்ணல. Useless fellow.
என்னடா ஆச்சு? சட்டெல்லாம் கிஞ்சிருக்கு. என்னடா பிரச்சனை? விடுப்பா நான் வண்டி விட்றேன். ஏய் டாக்டர் மேனேஜர் ஃபோன் போடுறான். இந்த காலத்தில் யார் மிஸ்டு கால் கொடுக்குறாங்க? நாமளும் மிஸ்டு காலே கொடுப்போம். ஹலோ, ஏன் தம்பி மிஸ்டு கால் கொடுக்குறீங்க? ஆமா செட்டியார் பொண்ணு இருக்குல்ல? ஆமாம் தம்பி, யார் நீன்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஒரே பொண்ணு தானே? ஆமாம். இது எதுக்கு? தியேட்டரை கேட்டு போய் முறையா பேசணும், நல்லா நுறையா பேச அனுப்பிட்டோம்ல. இனிமே நம்ம ஸ்டைல பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும். அவன் பொண்ணை தூக்குறோம். ஐயோ, இது செட்டியார் பொண்ணு வேண்டாம் தம்பி. கடவுள் சத்தியமா என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த ஐடியாவை நீ மறந்துடு. ஆமா. அப்ப நீ எங்க அப்பா இருந்து இனாம ஒரு வீடு வாங்கினே, அந்த வீட்டை மறந்துடுல. இது ஹலோ தம்பி, நீ யார்கிட்டையும் சொல்லிடாத. அந்த பொண்ணு பாரிஸில் படிக்குது. விடுறா வண்டியா பாரிஸ்க்கு. ஹலோ, பாரிஸ் வந்துட்டேன். அதுக்குள்ளேயேவா? எப்படிப்பா? அது சென்ட்ரல்ல வந்த டிராஃபிக்ல மாட்டி நிறைய டீசல் செலவும் சொல்லிட்டு சந்த பூந்து வந்துட்டேன். சொல்லு எங்க இருக்கா? வீடு போயிரும். ஏய் சீக்கிரம் சொல்ல டைம் இல்ல. உடனே அந்த பொண்ணு தூக்கி நம்ம யார் தம்பு செடி சீட்டா, லிங்க் செடி சீட்டா, போஸ் சீட்டா, ஆர்மேனியன் சீட்டா, பொண்ணு எங்க இருக்கு? சீக்கிரம் சொல்லு. அந்த பாரிஸ் இல்லப்பா. என்னது? இந்த பாரிஸ் இல்லையா? பின்ன எந்த பாரிஸ்? ஏய் இதான்டா பாரிஸ். நம்மள மோசம் பண்ண பாக்குறானுங்கடா. பாரா. PRR இருக்கு. பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ். பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கா? இது வெளிநாடு. என்னையா சொல்ற? யூரோப்ல இருக்கிற பாரிஸ். யூரோப்ல இருக்க பாரிஸா? அதுக்கு ஃளைட்ல போணும். ஃளைட்ல போற பாரிஸா? மாஸ்டர் பிளான போட்டுட்டேன். Beautiful, marvelous, wonderful. அருமை. அட ஜோதி தெரியுது. மெழுகுவத்திலே லைட்டிங்க. டேய் இதுக்கு போய் 15,000 கொடுத்து யோசிச்சடா. 15,000 ஒர்த்துடா இது. அடி எதுடா ஒர்த்து? இதே நம்ம ஊர் பாரிஸா இருந்தா பிராட்ல 200 ரூம் போட்டு தெரியுமா? குப்பர படுத்துக்குறது மேல டிசைன் பண்ணானுங்க. தண்ட கர்மாதற மாதிரி ஒரு வேலை. 2 பேர் தங்க ரூமுக்கு எதுக்கு தியேட்டர்ல இருக்க மாதிரி இவ்வளவு பெரிய கதவு செஞ்சு வச்சாங்க. இதை யோசிச்சா நீ? டேய் எங்க அப்பா நான் கார்பெண்டர். போடா. ஏய் எங்க போற? இங்கே கடை. பசிக்கிறா போய் சாப்பிடலாம்டா. உன்னை கூட்டு வந்தது நானு. என்ன கேளு. உனக்கு என்ன தரணும், எப்ப தரணும், எதை தரணும் எனக்கு தெரியும்டா. நான் கொடுப்பேன். திறந்து பாரா. நமக்கு தெரியாம என்ன வாங்கினா? கட்டணும் அந்த புலிசோரும் ஃப்ளைட்லேயே வச்சுட்டான். டேய் ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணிக்கிற டானை பார்த்துக்கிறேன்டா. ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஹைஜாக் பண்ணிக்கிற டான் இப்போதான்டா பார்க்குறேன். நமக்கு தான் இந்த சாப்பாடு போற வரைக்கும் தான் சாப்பிடணும். பார்த்து சாப்பிடுனா சாப்பிடு. டேய் வர வேலை தானடா கொடுத்துருந்த. இது வெறும் பண்ணுடா. ஹலோ என்னம்மா, இங்க வந்துட்டேன், ரூம்லாம் போட்டேன். என்ன காரியம்டா பண்ணி வச்சுக்கிற? என்னம்மா என்னாச்சு? ஓ நான் அந்த ட்ரெஸ் வாங்கின பில்ல உனக்கு மெசேஜ் வந்துச்சா? ஒரு 25,000 செலவாயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. என்ன பண்றது? எப்பா காசு போட்டால் தானே காசு எடுக்க முடியும். நான் சொன்ன அம்மாவுண்ட சொல்லு. ஏதாவது போட்டால் தானே எடுக்க முடியும். டேய் எருமை, நீ துணிக்கு செலவு பண்ணது 25,000 இல்லடா, 22,25,000. என்னம்மா சொல்ற? அந்த ஊர் காசுக்கு செலவு பண்ணிக்கிறடா. மொத்த காசையும் இன்ட்டு 78ஆல பெருக்கிட்டானுங்கடா பொறுக்கி பசங்க. என்னம்மா சொல்ற? ட்ரெஸ் என்னத்துக்குடா 10 லட்சத்துக்கு எடுத்துக்கிற? ட்ரெஸ் 12 லட்சமா? மொத்த 8 ட்ரெஸ் 1.5 லட்சத்துக்கு வந்துக்குதேன்னு பார்த்தா அடுத்து எடுத்தது அடுக்கா 3 செட் 10 லட்சத்துக்கு வந்துக்குது. லைன் ஏர் கோட். பியூட்டிஃபுல். 10 லட்சமா? துணி எடுத்து மொத்த குடும்பத்தையும் தொட்டது இல்லாம ரூம் என்னத்துக்குடா 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டுக்கிற? அந்த காசுக்கு ஊடே கட்டிருக்கலாமே. கட்சியில ரங்காவும் லிங்காவும் பண்ண அதே நாச வேலை தானடா நீயும் அங்க போய் பண்ணிட்டு இருக்கடா ஜுகா. இதுக்கு தான்டா வெளிநாட்டுல வேணா நமக்கு செட் ஆகாது தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேனேடா. கேட்டியடா? கிளம்பி வாடா. கடைக்கு வேலை செஞ்சு பழிச்சுக்கலாம்டா. பிகிலூதி சமாளிச்சுக்கலாம்டா. தங்க சாமி ஜுங்கா. நீ போன வைமா, நீ போன வை.
இனிமே ஒரு 5 பைசா உப்பட செலவு பண்ண மாட்டேன். நீ போன வை. ஏன் எமோஷன் ஆகுறான்? குடும்பத்தை காப்பாத்துறா, தெருவுக்கு கொண்டாந்துறாதுரா குடும்பத்தை. நீ வை போடா. டேய் எவ்வளோ கொண்டு எவ்வளோ Just bottom 4,000, in bottom 4,000, line air 5,000. Okay? லைனாரா அப்படிடா சிங்கமுடிடா. மொத்தம் just 13,000 ரா. அது இந்த ஊர் காசுடா. நம்ம ஊர் காசு எவ்வளவு தெரியுமா? How much? 10,000 கோட்டா. 10,000 கோட்டா. ஏய் 10,000 கோட்டா. ஐயோ 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 இவ்வளவு சரதியா பாத்துட்டே. ஐயோ ஏய் ஏய் 10,000 கோட்டா. அது கோல்ட் கப்பல். ஒச்சனா ஃபுல் அமௌண்ட் பிடிக்கறானுடா. அப்புறம் அதுக்கே நடிக்க கூடாது. அப்ப தொல்ல பெட்டி ஐயோ ஐயோ சரி பொண்ணு பாகவலி அவங்க காசுலாம் போச்சு. காசு பாருங்க எவ்வளவு காசு போச்சு. எவ்வளவு காசு நம்ம ஊர்ல சம்பாதிச்சு வெள்ளக்காரட்டு ஊட்டியோட வச்சுக்கோ. மயக்க மருந்து என்ன எடுத்துக்கலாமா? நான் லாஜிக்கா தானப்பா கேட்டேன். பைக் வச்சா 3 மணி நேரம் நான் வச்சா 3 நாளே தெரிவிக்க மாட்டான். அடிக்கிற பொண்ணத்துக்கு பொட்டல போடுறோம். வா தேட்டரை இன்னைக்கு சாயந்தரமா வாங்குறோம். எப்பா ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ண போறட்டான அழுதுன்னு போனா நல்லாவா இருக்குது. நில்லுப்பா. அது காசு போன கஷ்டத்துல தானா வருது. அந்த பொண்ணு அடிச்சு வாய வச்சு சாவச்சு. ஐயோ இவ்வளவு கோபமா நான் உன்னை பார்த்ததே இல்லப்பா. இந்த கோவத்துல போய் அந்த பொண்ணை மாட்டு பண்ணா உன்னை உள்ள தூக்கி போடுறானுப்பா. அப்புறம் என்ன தூக்கி உள்ள போடுறானுப்பா. அப்புறம் உன்னை காப்பாத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா நான் சொல்றது கேளுப்பா. ஜுங்கா வர்ற ஆத்திரத்துக்கு அந்த பொண்ணு பொண்ணுப்பா பொல்லாதுப்பா. நான் சொல்றது கேளுப்பா. அதே ரூம்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டு யோசிப்போம்பா. ஜுங்கா மூட மாத்த போட்டுட்டா நம்மள கோவப்பட கூடாதுப்பா. சொல்றது கேளுப்பா. ஜுங்கா தட்டுற கதவை நீ தட்டுற அவ திறக்கிற அவள் நான் தட்ட தூக்கி பெட்ல போட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும். தட்டுற கதவை தட்டுறா தட்டி கேப்போண்டா. தட்டுறா என்னப்பா ரூம் சர்வீஸா? சரி விடு நீ தட்டு. ஜுங்கா 4 பேர் வந்திருக்கானுங்கப்பா. 4 பேர் தானே பார்த்துக்கலாம். நீ தட்டு. ஐயோ 8 பேர் வந்திருக்கானுங்கப்பா. 1 2 3 4 5 6 7 எத்தனை பேர் வந்து நான் பார்த்துக்கிறேன். நீ தட்டுறா. தட்டுனா 16 ஆயிடும்பா. இவனுங்கிட்ட சாரி கேட்டு ஓடிடலாமா? வெள்ளக்காரனும் விட்டுருமா? அவங்க அப்பனுக்கு அப்பன் நான் காட்டுறேன். தட்டுறா. சரி Let's go. கண்ணு இருக்கும்போது கண்ணு இப்படி போகுது. What? 4வது மாடி போனோம். மாறி 3வது மாடிக்கு வந்துட்டோங்க. Hey! தமிழா நீங்க? எஸ். தமிழ்நாட்டுல எங்க? சென்னை. சென்னையா? சென்னையில எங்க? நீங்க ஆரியபுரம், நாங்க ராயபுரம். நடுவில் தான் ஒய்யே மிஸ்ஸிங். அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேங்க. இட்ஸ் ஓகே. என்ன விஷயமா பாரிஸ்க்கு வந்திருக்கீங்க? நாங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜரு. லொகேஷன் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஓ ஓகே ஓகே. பேர் என்ன? யோயோ. Nice name and I really like that hairstyle by the way. Yeah, thank you. Put the guns down. They're from my country. Baissez vos armes les gars, c'est bon. கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டானே, முறிச்சினே இருக்கிறானே. அம்மா இவன் மட்டும் தொகுறான் பாருமா. Sorry. John Woo, mettre les armes à vous. Non, je le sens pas lui. ஐயோ. C'est bon. Baissez votre arme. இறகுடா, என் கேரி அந்த இனத்துக்கு நான் தொழுக வச்சிருப்பேன். I'm so sorry. Okay. Actually in the weekend birthday celebration. ये safety காக என் அப்பா இந்த personal securities வச்சிருக்காரு. So 4th floor க்கு ரைட்ல போங்க, lift இருக்கு. Got it? Okay.
Great. Thank you. Bye. அவங்க அப்பா நமக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டான்டா. ஆமாண்டா 8 பேர் துப்பாக்கி கூட வந்துட்டாருங்க. அது இல்லடா, இப்போ உனக்கே தெரியும்ல, எனக்கு எதை பார்த்தாலும் அப்படியே மனசுல அப்படியே போட்டோ பதிச்சுட்டு அந்த பொண்ணோட போட்டோ அவங்க அப்பா வீட்டில் பார்த்தவ கூட அப்படி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சுமாராக தான் இருந்தது. ஆனால் நேரில் அந்த பொண்ணை பார்க்கும்போது டேய் டேய் கண்ணுடா, கண்ணாடா அது. இப்படி ஒரு பொண்ணை பற்றி நம்ம எல்லாரும் செஞ்சுட்டாண்டா. அப்படியே எல்லாரும் செஞ்சுட்டு பொண்ணை ஃபாரின் அனுப்பிட்டான். டேய் நமக்கு தேட்டர் தான்டா லட்சியம். ஆமாண்டா, தேட்டர் தான் என் லட்சியம். அதை விட்டு என் கவனம் என்னைக்குமே செத்துறாது. ஒரு வேலை நான் அப்படியே டைவர்ட் ஆனேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நீ எல்லாம் ஒரு ஆள் உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன். சரி, ஆனாலும் நீ சொல்லு, ஜுங்கா ஸ்டெடின்னு சொல்லு, நான் ரெடி ஆயிடுவேன். ஒரு டெஸ்ட். இப்போ அந்த பொண்ணு தான் அங்கே இருக்கு, நான் அப்படியே டைவர்ட் ஆகிறேன். சொல்லு. ஜுங்கா ஸ்டெடி ரெடி. இதெல்லாம் யார் சொல்லித்தரா?